கோயம்புத்தூர் சூலூர்ல ஒரு 10 வயசு பாப்பாக்கு நடந்த மகாபாதக செயல். அதை பத்தி தான் இன்னைக்கு எல்லாருமே பேசிக்கிட்டு இருக்கோம். அந்த குழந்தைக்கு ஒரு நீதி வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு. நீதிங்கிறது கண்டிப்பா நிவாரணம் கிடையாது. அந்த குழந்தையை பெற்றவங்க உண்மையிலேயே பெற்றவங்க தானே அவ்வளோ கேள்விக்குறியா இருக்கு அவங்க பேசுறதெல்லாம் கேட்கும்போது. என்ன பொறுத்த வரைக்கும் நான் என்ன நினைக்கிறேன்னா, அவங்களுக்கு தேவை நிவாரணம் கிடையாது, நல்ல போலீஸ் ட்ரீட்மெண்ட் தான். தூக்கி உள்ள வச்சு அந்த 2 பேரையும் கூட சித்தியையும் வச்சு முட்டிக்கு முட்டி தட்டினா எல்லா உண்மையும் வெளியில வரும். அதை விட்டுட்டு அவங்க உட்காந்து பிரஸ் மீட் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஒரு குலம், ஒரு பெண் குழந்தை, ஒரு சந்ததி அந்த குலத்தை இவ்வளவு மோசமா அழிச்சிருக்கான். ஒரு சொட்டு தண்ணி கண்ணில் இல்லாம உட்காந்து பேட்டி கொடுத்துட்டு இருக்காங்க. மாத்தி கூல்ட்ரிங்ஸ்ல கலந்து கொடுத்துட்டாங்க, குடிச்சேன்னு இவங்க சொல்றாங்க. எனக்கு குடிப்பழக்கமே இல்ல, வருஷம் ஃபுல்லா அவங்க தான் போதையில இருப்பேன்னு சொல்றாங்க. இப்படி இவங்க பேசிட்டே இருக்கிறதுனால கூட அந்த சித்தி சேர்ந்துட்டு ப்ராப்பரா எவ்வளவு கொடுப்பாங்க காசு, ப்ராப்பரா எவ்வளவு அமௌண்ட் எங்களுக்கு தெரிஞ்சா நல்லா இருக்கும். நாங்க கஷ்டப்படுற ஃபேமிலினா எனக்கு புரியல. அடுத்த வாரம் எப்படி இந்த மைனர் கொஞ்சம் சொல்லுவாங்க படத்துல, இப்பவே அட்வான்ஸா பே பண்ணிட்டு நான் அடுத்த வாட்டி கற்பழிச்சிட்டேன் அப்படி எவ்வளவு வருவானா, அடுத்தது இந்த குழந்தைக்கு நான் இவ்வளவு பணம் கொடுக்குறேன், நான் முன்னாடியே பண்ணிக்கிறேன் வருவானா? இப்படிப்பட்டவங்க எல்லாம் என்ன பண்ணணும்? முதல்ல தூக்கி இவங்க 3 பேரையும் முட்டிக்கு முட்டி தட்டணும்.